வெல்கம் டு MWC. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ பூர்ண கொழுக்கட்டைக்கு நீங்கள் ரெடிமேடாக பச்சரிசி மாவு கடையில் வாங்கிட்டு அதை கூட செய்யலாம். இன்னொரு வெர்ஷன் என்னென்னா, அந்த பச்சரிசி மாவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது கடையிலேருந்து வாங்குறது. அதனால அரிசியை நம்ம ஊற வச்சுட்டு அதில் நம்ம செய்கிறது ஈஸியான வெர்ஷன். இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக பட்டது. ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு உங்களுக்கு எப்படி அரைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு நேரம் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பிரிஞ்சு வரும். உங்களோட கொழுக்கட்டை விரிசல் விழும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் நல்லா கழுவிட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். செகண்ட், நான் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் 1/2 கப் தேங்காய், ஒரு 1/4 கப் வெல்லம், கொஞ்சோண்டு வெள்ளை எள்ளு, கொஞ்சோண்டு ஏலக்காய் அந்த சக்கை இல்லாமல் நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்க்கலாம். என்கிட்ட கருப்பு எள்ளு இல்லாததுனால நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். கொஞ்சோண்டு நெய், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இங்கே நான் நல்லா அந்த எள்ளை போட்டு நல்லா பொரிய வச்சுக்கணும். நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் இதில் தேங்காயை சேர்த்துக்கணும். தேங்காய் உங்களுக்கு இங்கே ஒரு 2 தடவை நல்லா கிளறி விடுங்க. அந்த தண்ணிலாம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அந்த தேங்காயில் ஒரு தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு நல்லா வெல்லத்தை பொடிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் பாகா சேர்த்திங்கன்னா அது ரொம்ப முறிஞ்சு போயிடும். அப்போ உங்களுக்கு பூர்ண கொழுக்கட்டை செய்யும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி அதுலேருந்து தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை. அதனால நீங்கள் இந்த மாதிரி வெல்லத்தை பொடிச்சு போடும் போது உங்களுக்கு அந்த உள்ளார வைக்கும் போது அது பொலன்னு இருக்கணும் அந்த பூரணம். நீங்கள் இது ரொம்ப திக்காக அந்த கம்பிப்பாதம் பாகெல்லாம் எடுத்து ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட் ரொம்ப இலகுன மாதிரி இருக்கும் உங்களோட பூர்ண கொழுக்கட்டை. அதனால நான் எப்பயுமே இந்த மாதிரி வெல்லத்தை பொடிச்சு போட்டு நல்லா ஒரு பொரியல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இந்த பூர்ணத்தை செஞ்சுக்கணும். ரொம்ப திக்காக செய்யக்கூடாது. கடைசியாக உங்களோட ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொலன்னு இருக்கணும். நீங்கள் இது எடுத்து செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட அப்புறம் கூட செய்யலாம். ஸோ இங்கே 1/2 கப்புக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் உங்களுக்கு பூரணம் வரும். ஸோ இந்த பூரணம் உங்களுக்கு இப்போ ரெடி. இப்போ நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கழுவி வச்ச மாவை மிக்சி ஜாரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 கப்புக்கு ஒரு 1/4 கப் ஃபஸ்ட்டு தண்ணி சேருங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு பதம், நீங்கள் இதை எடுத்து நீங்கள் அரிசி மாவு கோலம் போட்டிங்கன்னா அந்த கோலம் போடுற கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அதில் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோலம் போட முடியணும். இதில் நீங்கள் இது கொஞ்சம் குழன்னு இருக்குது. ஸோ இதில் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உப்பு மறந்துடாதீங்க. உப்பு உங்களுக்கு உப்பு இல்லைன்னா மாவு சக்கை மாதிரி இருக்கும், அதனால் டேஸ்ட்டே இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஊற்றும் போது இதுதான் கன்சிஸ்டன்சி. கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் பேனில். நீங்கள் ஏதாவது ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு அந்த அரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றுனீங்கன்னா நல்லா வெள்ளையேன்னு இருக்கும். அது மாவு கோலம் போடுறதுக்காக ரெடி பண்ணுறதும் இதே மாதிரி தான். ஸோ இது நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை புழுங்கல் அரிசிலையும் பண்ணலாம். ஆனால் எனக்கு நம்ம எப்பயுமே சாமிக்கு செய்யும் போது நம்ம பச்சரிசி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதனால் நான் இதை பச்சரிசியில் தான் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம பிடி கொழுக்கட்டை அந்த கடகடன்னு ஒரு ஸ்பைசி வெர்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பைசி வெர்ஷனுக்கு எப்படி நம்ம மாவை கிளறி எடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் இந்த பேனில் போட்டு நல்லா கிளறினீங்கன்னா அந்த வெள்ளை கலரில் இருக்கிறது
நல்ல ஒரு ஆஃப் ஒயிட், நல்ல ஒரு மஞ்சள் நிறம் சேர்ந்த மாதிரி ஒரு கலருக்கு மாறும். நல்ல வெந்த மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு, இது சூடாக தான் இருந்தது, தண்ணியை தொட்டுட்டு நான் கையை வச்சு தொட்டு பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு நல்லா அது உருண்டு வரும் மாவு. இதில் ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, கைவிடாமல் கிளறணும். நீங்கள் வந்து இண்டாலிய சட்டிலாம் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே கிளறி எடுத்துடலாம், அது கைவிடாமல் கிளறும் போது. இது என்னோட பேன் அவ்வளோ நல்லா இல்லை, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், அதை கைவிடாமல் கிளறிட்டு ஒரு ஈர துணி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மாவு வந்து காயக்கூடாது. அதே மாதிரி இந்த மாவு வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கடையிலேருந்து மாவு வாங்கி பண்ணும்போது கூட அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்காது. பட் எனக்கு வந்து இது பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் ஃபீல் ஆச்சு. அந்த மாவு கிளறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை உங்களுக்கு. ஆனால் வந்து நீங்கள் கடைன்னு மாவு கிளறி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து நீங்கள் சிவப்பரிசியில் கூட பண்ணலாம். கேரளா மட்டை அரிசி இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக ஈஸியாக வரும். நீங்கள் கேரளா மட்டை அரிசி வந்து நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் இந்த உருண்டை பிடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விரிசலே விழாது மாவில். நல்லா உங்களுக்கு வந்து சேர்ந்து வரும். நீங்கள் அதை பிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாவு நீங்கள் கடையில் ரெடிமேடாக வாங்குகிற மாவு வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. இது வந்து கடை நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ நான் இங்கே எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். நல்லா மாவை கையில் கொஞ்சம் லைட்டாக வேணும்னா என்ன, நான் இதுக்கு எண்ணெயே யூஸ் பண்ணல. நல்லா சூடாக இருக்கிற மாவை நல்லா ஆறி தான் போயிருந்தது. நான் வந்து அதை நல்லா ஈர டவல் போட்டு மூடி வச்சுருக்கேன். அது நீங்கள் அப்படியே கையில் வச்சு உருட்டி பார்த்தீங்கனாலே தெரியும், அது நல்லா சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த 2 ஷேப்லேயும் நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் எள்ளு கொழுக்கட்டையும் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை 2மே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயுமே இது 2மே விநாயகருக்கு படைக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இது விரிசலே விழாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா வருஷமும் நான் கொழுக்கட்டையும் எள்ளு உருண்டை, அதுக்கப்புறம் எள்ளு கொழுக்கட்டை, தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச கொண்டக்கடலை, பால் பாயசம், வடை, இது எல்லாமே வருஷம் வருஷம் நான் செய்கிறது. பிடி கொழுக்கட்டை நான் செய்ய மாட்டேன், எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நான் அதை செஞ்சேன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால நான் பிடி கொழுக்கட்டை செய்கிறதில்ல, இனிப்பு பிடி கொழுக்கட்டை. முக்கியமாக விநாயகருக்கு பிடிச்சது வந்து மோதகம். அதனால் இந்த மோதகமும் கொண்டக்கடலையும் எள்ளு உருண்டை, பால் பாயசம், வடை, இதெல்லாம் வச்சு படைச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் விநாயகருக்கு. ஸோ நான் இப்படி தான் கொண்டாடுவேன் ஒவ்வொரு வருஷமும். ஸோ நீங்களும் அப்படி தான் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அரை கப் பச்சரிசி மாவுக்கு வந்து எனக்கு 9 கொழுக்கட்டை கரெக்டாக வந்தது. கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னதுன்னு பிடிச்சேன். ஸோ இட்லி பிளானில் வந்து நீங்கள் நல்லா எண்ணெயை லைட்டாக நெய்யோ தடவிட்டு அதில் வந்து செட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். ஒரு மாவு ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் மாவும் அந்த கொழுக்கட்டையோட பூரணமும் சேர்கிற அளவுக்கு நீங்கள் வச்சு வெந்து எடுத்தீங்கன்னா உங்களோட கொழுக்கட்டை ரெடி. பாருங்கள், கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் வந்து என் கிச்சனில் இருந்து உங்களுக்கு எள்ளு உருண்டையும் பூர்ண கொழுக்கட்டையும் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் கிச்சனில் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த vlog வாட்ச் பண்ணதுக்கு. திருப்பியும் இன்னொரு vlogல கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.